நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நேரத்திலும் நமக்கு கொடுக்குற செல்வத்தை எப்படி பாதுகாப்பது, எப்படி செலவு செய்வது, கொடுக்குற பணம் நல்ல விதமாக செலவு செய்யத்தான் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். அதை சேர்த்து வைத்து செலவு செய்யாமல் இருப்பதை விட அதை செலவு செய்து நமக்கு சேர்த்து வைப்பதும் அது நல்லது என்பதற்கான ஒரு வார்த்தை தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாரி இறைத்து விருத்தியாவரும் உண்டு, பிசினித்தனம் செய்து வறுமை இழந்தோரும் உண்டு. நம்ம எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறோமோ, நன்மை செய்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு திருப்பி தருகிற தேவன்தான். ஆனாலும் பாத்திரமருந்து பிச்சை போட வேண்டும் என்பதும் ஒரு கருத்து உண்டது. இப்போ அது சம்மந்தமான ஒரு சின்ன கதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய செல்வந்தன் என்ன செய்தான், செல்வந்தன் சொல்வதை விட பிசினித்தரம், கஞ்சத்தரம், ஒரு பைசா செலவு பண்ண மாட்டான். ஆனால் அவனுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருந்தது. அவன் எங்கே வைக்கிறது, ஏது வைக்கிறது, எங்கே வச்சாலும் யாராவது கண்டுபிடிச்சிவாங்களே, வீட்டில் இருக்கிறவங்களே எடுத்து செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவன் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற நிலத்தை தோண்டி, இதை தான் பெட்ரு இப்படின்னு சொல்லி நிலத்தை தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்சிட்டான். புதைச்சி வச்சதும் இல்லாமல் இவன் நேராக வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியே போய் நடைப்பயணமாக போய் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போய் அந்த இடத்துல நின்று ஏதோ யோசனை பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருப்போம். கரெக்டாக வாரத்துக்கு வந்து அந்த பர்டிகுலர் டேஸில், பர்டிகுலர் டைமில், பர்டிகுலர் டேஸ் இல்லை, பர்டிகுலர் டைமில் இதை ஒருத்தன் பார்த்துட்டே இருந்திருக்கிறான். இந்த ஆள் ஏன்டா கரெக்டாக இதே நாளைக்கு வர்றாரு, இங்கே நின்றுட்டு என்னமோ பெரிய யோசனை பண்ணுற மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குற மாதிரி என்னமோ பண்ணுறாரு, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அவன் அந்த பக்கம் போனோம்னே அவன் நின்று இடத்த தோண்டி பார்த்தா அவன் கட்டியிருந்த பணக்கட்டுகள் எல்லாம் அதுக்குள்ளே இருந்தது. தூக்கிட்டு போயிட்டான். அடுத்த வாரம் அதே நாள் வந்து தோண்டி பார்த்தா பணம் இல்லை. உடனே புலம்ப ஆரம்பித்ததுன்னா ஊருக்காரெல்லாம் வந்துட்டாங்க. ஊருக்காரெல்லாம் வந்து என்னையா ஆச்சு, ஐயா நான் சேர்த்தி வச்ச பணமெல்லாம் காணாமல் போச்சு. சேர்த்தி வச்சுட்டு என்ன பண்ணேன், இங்கே தான் போட்டு வச்சேன், வீட்டில் இருந்தால் யாராவது திருடிட்டு போயிடுவாங்களேன்னு. சரி என்ன ஆச்சு, நீ என்ன பண்ண? அதில் ஒரு புத்திசாலி பெரியவர், சரி சேர்த்தி வச்சேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். நான் வாரத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக இந்த டைமுக்கு வருவேன், பார்ப்பேன் போயிடுவேன் அப்படி. சரி பார்ப்பேன், அதை எதோ எடுத்து செலவு பண்ணியிருக்கியா? இல்லை, பத்திரமா இருக்குதான்னு பார்ப்பேன், போயிட்டே இருப்பேன். அப்போ நீ ஒன்று பண்ணு, எப்போ போல் நீ வா, அந்த குழியை பார்த்துட்டு போயிட்டே இரு. நீ தான் பணமே எடுக்கிறது இல்லை, போயிட்டே இரு என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கினார். பணம் வருவது, சேர்த்து வைப்பது என்பது நல்லது தான். ஆனால் செலவு செய்யத்தான் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை மறந்து கொள்ளக்கூடாது. செலவு அதிகமாக செய்யக்கூடாது. அளவான செலவாவது கண்டிப்பாக செலவு செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதைத்தான் சொல்கிறார், நாம் பணத்தை மிச்சப்படுத்துவது பரிசல்ல, வாரி இறைத்தாலும் நமக்கு அது விருத்தி உண்டாகும். கிணறு தோண்டத்தான் தண்ணி அதிகமாக வரும். இப்போல்லாம் போர்வெல் போட்டிங்கன்னா 400 அடி 500 அடி எல்லாம் இல்லை. இப்போ சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் 1500 அடி 1500 அடிக்கு மேலே வந்தால் தான் தண்ணி வரும். அவன் தண்ணி வந்தால் நிற்காது. ஆனால் இவன் என்ன செய்தான், பணத்தை போட்டு வைத்தான், செலவு செய்யவில்லை, கஞ்சத்தனம் பண்ணினான். அவனுக்கும் யூஸ் இல்லை, மற்றவனுக்கும் யூஸ் இல்லை. அப்புறம் எதுக்கு இவனுக்கு பணம்? அதனால்தான் அந்த பெரியவர் தீர்ப்பை சரியாக கொடுத்தார். இது ஒரு நடந்த சம்பவம். இன்னொரு சம்பவத்தை பார்த்தீர்களானால், அரேபியாவிலேருந்து ஒரு பெரிய வைர வியாபாரி அடுத்த ஊருக்கு போய்விடலாம் என்று
பாலைவனத்தில் அவர் கொண்டு வந்து மூட்டைகளை கட்டி ஒட்டகத்தின் மேல் வைத்து பாலைவனத்தை கொண்டு வந்தார். பாலைவனத்தில் நடுமலை வரும்போது என்ன ஆகிவிட்டது? புயல் காற்று அழிக்கப்பட்டுள்ள ஒட்டகம் வழி மாறியது. சரியான இடத்துக்கு போக முடியவில்லை. ஆனால் இவர் அதற்குள் போய்விடலாம் என்று வைரத்தை வைத்தவர் தனக்குரிய சாப்பாட்டை எடுத்துக்கொள்ளாமல் வந்துவிட்டார். மூட்டையை திருப்பி பார்த்தால் வைரத்தை சாப்பிட முடியுமா? இல்லை செல்வம் இருந்தால் சாப்பிட முடியுமா? வைரமும் செல்வமும் பணமும் நம்முடைய சரியான பசிக்கு உதவாது. சரியான சமயத்தில் அது உதவாது. நீ என்னதான் ஒருவேளை ஆஸ்பத்திரியில் படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், அந்த நேரத்தில் உனக்கு பணம் செலவு அதிகமாகும் என்று எண்ணியிருந்தாலும், அந்த நேரத்தில் நீ சேர்த்து வைத்த பணம் உனக்கு உதவாது. நீ வீடு விற்கலாம் என்றாலும் வீடு விற்க முடியாது என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் நல்லதை செய்வோம், சொன்னதை செய்வோம், எதையும் கஞ்ச பிசினாரித்தனமாக இருக்கக்கூடாது என்று கூறி இந்த கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம்.